நம்மக்கிட்ட நைட்டி எடுக்கிறதுல வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி சேலத்துலேருந்து ஒரு கஸ்டமர் வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க. 3 நைட்டி அவங்க வந்து 1000 ருபீஸ் அப்படிங்கவும் 3 நைட்டி பார்த்தாங்க. கடைசியில் எந்த கலரை எடுக்கிறது எந்த கலரை விடுறதுனே தெரியலங்க. நான் ஒரு 5 பீஸாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 நைட்டி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க செலக்ட் பண்ண நைட்டி எல்லாம் வந்து நம்ம எதுவும் டேமேஜ் இருக்கா, அவங்க செலக்ட் பண்ணது கரெக்டாக. அவங்க வந்து கேட்டது என்னென்னா, எனக்கு பப் ஸ்லீவ் வேணாங்க, எனக்கு வந்து ஃப்ராக் டைப்லேயே எனக்கு வந்து நார்மல் ஹேண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டது மாதிரியே எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுக்கு தான் வந்து நாங்கள் கொரியர் போட்டுட்ருக்கோம். நைட்டிஸ் நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். யாருக்காவது நைட்டிஸ் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வீடியோ கால் ஆப்ஷனும் கூட இருக்குது. வீடியோ கால் பண்ணியும் கூட நீங்கள் நைட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். யாராவது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணணும், நானும் வீட்டில் வச்சு ஏதாவது ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து நைட்டிஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து ஹோல்சேல் ரேட்லேயே வந்து கொடுக்கலாம். ஹோல்சேலாக தேவைப்பட்டுச்சுன்னா கூட நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுக்குறேன். நம்மக்கிட்ட ஃப்ராக் மாடல் இருக்குது. ஃப்ராக் மாடல்லையே பப் ஸ்லீவும் இருக்குது, நார்மல் ஸ்லீவும் இருக்குது. பத்திக் பிரிண்டில் நார்மல் நைட்டி இருக்குது, பத்திக் பிரிண்டில் பப் ஸ்லீவ், நார்மல் ஸ்லீவ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு நைட்டி பிக்சரை சென்ட் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து பண்ணி தரலாம். நம்மக்கிட்ட இருக்கிற நைட்டிஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி மட்டும்தான். செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டியில் நம்ம வந்து பண்ணுறதில்ல. இருக்கிறது எல்லாமே ஒரே ப்ரைஸ் மட்டும்தான். ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு, ஃபோன் நம்பர்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு, கரெக்டாக இவங்களோட ஃபோன் நம்பர் தானா அப்படிங்கிறதையும் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து கொரியர் அந்த கவர்லேயே வந்து எழுதுவோம். இப்போ கொரியருக்கும் பேக் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்து வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ணுறது தான். கொரியரோட சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.